அண்மை செய்தி. ஜூன் மாதத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு 15 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். காவிரி ஒழுங்காற்று கூட்டத்தில் தமிழகம் சார்பில் இருந்து ஏற்கனவே வழங்க இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய 6 TMC தண்ணீர் உட்பட மேலும் 15 TMC நீரை வழங்க வேண்டும் என கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு கர்நாடக தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 97வது காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் அதன் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த குழுவில் தமிழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் திரு சுப்பிரமணியம் காணொலி காட்சி வாயிலாக கலந்திருக்கின்றார். மற்ற தமிழக அதிகாரிகள் இதில் நேரில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி மண்டல நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் அவர்களும் மேட்டூர் அணையினுடைய உதவி செயற்பொறியாளர் செல்வராஜ் அவர்களும் இந்த கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு 9 TMC தண்ணீரை காவிரியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து விட உத்தரவிட வேண்டும் என தமிழகம் வலியுறுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே நிலுவையில் உள்ள பங்காக ஒரு 6 TMC நீரை கர்நாடகா நமக்கு தர வேண்டியிருக்கிறது. எனவே அந்த நிலுவையில் உள்ள 6 TMC ஜூன் மாத பங்காக 9 TMC என மொத்தம் 15 TMC தண்ணீரை காவிரியிலிருந்து திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிட வேண்டும் என தமிழகம் வலியுறுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் குறுவை சாகுபடிக்காக. ஆனால் இந்த முறை காவிரியில் அந்த அளவுக்கு போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்க முடியவில்லை. எனவே குறுவை சாகுபடியை மேற்கொள்வதற்காக இந்த நிலுவையில் உள்ள நீர் உட்பட 15 TMC தண்ணீரை திறக்க வேண்டும் என தமிழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் இது குறித்த பரிந்துரைகளை எதுவும் இன்னும் காவிரி ஒழுங்காற்று குழு வழங்கவில்லை. அந்த பரிந்துரைகளை வழங்கிய பிறகு அடுத்து கூடுகின்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அது உத்தரவாக பிறப்பிக்கப்படும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.